தமிழ் கழுகு. பாஜக கூட்டணியில எங்களுக்கு விருப்பம் இல்ல, நாங்க அம்மா வழி கூட்டணியை பார்க்காம எங்களை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு அதிமுக முக்கிய தலைவர்கள் பிரச்சாரம் செய்ய போறாங்களாம். அதிமுக பாஜக கூட்டணியால ஜெயக்குமார், சி.வி. சண்முகம்னு அதிமுகவோட முக்கிய தலைவர்கள் கடந்த தேர்தலில் எம்எல்ஏவாக முடியல. காரணம், இவங்க போட்டியிட்ட தொகுதிகள்ல சிறுபான்மையினரோட வாக்குகள் இவங்களுக்கு விழாததுதான். தொகுதி மாறலாங்கிற முடிவை எடுத்த இவங்க இப்ப அதே தொகுதியிலேயே போட்டியிட முடிவு செஞ்சிருக்காங்களாம். தொகுதி மாறி போட்டி போட்டா அதையே தங்களுக்கு எதிரான பிரச்சாரமா திமுக கையில் எடுக்கும்னு நினைக்கிறாங்களாம். தொகுதியில நடக்கிற நிகழ்ச்சிகள், சுக துக்க நிகழ்வுகள்ல கலந்துக்கிற அந்த தலைவர்கள் பாஜக கூட கூட்டணி சேர்றது எங்களுக்கு விருப்பம் இல்ல, ஏதோ நிர்பந்தத்துல எடுக்கப்பட்ட முடிவு, நாங்க அம்மா வழிதான், எங்களை பார்த்து ஓட்டு போடுங்க, அம்மா காலத்துல சிறுபான்மையினருக்கு எப்படி காவலர்களா இருந்தோமோ அப்படித்தான் நாங்க இருப்போம் அப்படின்னு அறிவிக்கப்படாத பிரச்சாரத்துல இறங்கி இருக்காங்களாம். முடிஞ்ச வரைக்கும் தொகுதி பிரச்சாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை தவிர பாஜக தலைவர்களை கூப்பிடக்கூடாதுங்கிற முடிவிலையும் இருக்காங்களாம். அமலாக்கத்துறை நெருக்கடியால ரொம்பவே அடக்கி வாசிக்கிறாரா அமைச்சர் நேரு. எஸ்ஐஆர் விவகாரத்துல பாஜகவை திமுக கடுமையா விமர்சிக்க நேருவோ அதை பத்தியே பேச மறுக்கிறாராம். நகராட்சி நிர்வாகத்துறையில அரசு பணியாளர் நியமனத்துல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறதா அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதி நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கு. இதுல நேருவுக்கு பெருசா சிக்கல் வரும்னு பேசிக்கிறாங்க. எப்பவுமே பாஜகவை நேரு தனக்கே உண்டான கிண்டல் துணியில இறங்கி வந்து கமெண்ட் அடிப்பாரு. இப்ப சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த விவகாரத்துல முதலமைச்சர்ல இருந்து திமுக பேச்சாளர்கள் வரைக்கும் பாஜகவை கடுமையா விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் மத்திய மாவட்ட திமுக சார்பா வாக்குச்சாவடி பாக முகவர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அதுல பேசின உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பாஜகவையும் அமித்ஷாவையும் கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு. ஆனா நேரு பாஜகவை பத்தியே பேசாம திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரணும், கடுமையா வேலை செய்யுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாராம். திருச்சி மாவட்டத்திலையும் முன்ன மாதிரி நேரு பரபரப்பான அரசியல் செய்யலன்னு மாவட்ட நிர்வாகிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் நடவடிக்கையால தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற வாக்காளர்கள்ல 7ல இருந்து 10% வாக்குகள் நீக்கப்படும்னு சொல்றாங்க. இது பீகாரை விட கூடுதலான நீக்கமா இருக்கும்னு பேசிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட கணக்குப்படி ஒரு பூத்துக்கு 75 இருந்து 100 ஓட்டு வரைக்கும் நீக்கப்படும்னு சொல்றாங்க. இந்த ஓட்டுகள் எல்லாமே இறந்து போனவங்க, இரட்டை ஓட்டுன்னு பல ரகங்கள்ல இருக்கான். ஒரு பூத்துக்கு 750 இருந்து 1000 வாக்காளர்கள் இருப்பாங்க. இவங்கள 100 பேரை நீக்கினா 10% ஓட்டுகள் கள்ள ஓட்டுன்னு கருதப்படும். இதுவரைக்கும் இந்த ஓட்டுகளை எல்லா கட்சிகளும் பலத்துக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே சமயம் காலையில 7 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் வாக்காளர்கள் சரிபார்க்கிற வேலையை பூத் லெவல் அலுவலர்கள் மேற்கொள்ளணுங்கிறது விதி. ஆனா அவங்க 11 மணிக்கு தான் வர்றாங்களாம். அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு கட்சிக்காரரை கூட வச்சுக்கிட்டு வீடுகளுக்கு போகாமலேயே பொதுவான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு வாக்காளர்கள் லிஸ்ட சரிபார்க்கிறதாவும் சொல்றாங்க. இதனால எந்த கட்சி எந்த ஏரியாவில் பலசாலியா இருக்கோ அந்த கட்சிக்கு ஆதரவான வாக்காளர்கள் லிஸ்ட் ரெடியாகுங்கிற பேச்சு இருக்கு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் எச்சரித்ததுக்கு பிறகும் திமுகவில் மாவட்ட செயலாளர்களுக்கு எதிராக கட்சி தலைமைக்கு வர்ற புகார்களோட எண்ணிக்கை அதிகமாக துவங்கி இருக்கான். கட்சிக்காரங்களை நேர்ல சந்திக்க முடிவெடுத்த முதல்வர் ஸ்டாலின் உடன்பிறப்பே வாங்குற நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு தொகுதியா சந்திச்சுட்டு வந்தாரு. இதுவரைக்கும் 73 தொகுதிகளோட நிர்வாகிகளை சந்திச்ச முதல்வர் முதல்ல கட்சிக்காரங்க கிட்ட நலம் விசாரிப்பு, குடும்பத்தை பத்தி கேட்கறதுன்னு ஒரு பாச சந்திப்பா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த பாணி மாறிடுச்சுங்கிறாங்க. குறிப்பா நெல்லை, ஹொசூர் தொகுதி நிர்வாகிகளை சந்திச்சப்ப தேர்தல்ல வெற்றி பெறலன்னா மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளோட பதவி பறிக்கப்படும்னு எச்சரிச்சிருக்காரு.
கூடவே புகார சொல்லிக்கிட்டு சென்னைக்கு வராம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செயல்படணும்னு அட்வைஸும் செஞ்சாரு. இந்த நிலையில தான் தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் மேல புகார் செஞ்சு அவரை மாத்தணும்னு போர்க்கொடி தூக்கி இருக்காரு தஞ்சாவூர் திமுக எம்பியான முரசொலி. தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கிய தஞ்சை தெற்கு மாவட்டத்துக்கு திமுக செயலாளரா இருந்த அண்ணாதுரை மாத்தப்பட்டு பழனிவேல் நியமிக்கப்பட்டாரு. அண்ணாதுரை ஆதரவாளர்களே மாவட்ட பொறுப்புகள்ல இருக்கிறதுனால புது மாவட்ட செயலாளர் பழனிவேல் கூட ஒத்து போக மறுத்து மல்லு கட்டுறாங்களாம். நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிற என்னையே பழனிவேலு மதிக்கிறது இல்லைங்கிற குற்றச்சாட்டை முன்வச்சு அவருக்கு எதிராக அதிருப்தியில இருக்கிற தஞ்சை தெற்கு மாவட்ட நிர்வாகிகளை ஒருங்கிணைச்சு திமுக தலைமை கிட்ட புகார் கொடுக்க வச்சிருக்காராம் முரசொலி. இந்த புகாருக்கு எதிராக மாவட்ட செயலாளர் பழனிவேலும் சட்டமன்ற தேர்தல் வேலையை பார்க்க சொன்னா தனக்கு எதிராக அணி திரட்டுற வேலையை பார்க்கிறாரான்னு முரசொலி எம்பிக்கு எதிராக புகார் கொடுத்திருக்காராம். நியூஸ் தமிழ் கழுகு.